இந்தாங்க ராமன், இதுல 2 லட்சம் எண்ணு இருக்கு. நீங்க இதுக்கெல்லாம் கணக்கு வச்சுக்கங்க. என் பாஸ்போர்ட்டும் பணமும் வந்ததும் நான் இதெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். ஓகே. ஏன் ஆண்டி இதை தொலைச்சீங்க? எல்லாம் என் நேரம் தான். எப்ப வரும்? இன்னும் 2 நாள்ல வந்துடும். அப்புறம் இன்னைக்கு நான் கியோட்டோ போறேன். நாளைக்கு சாயங்காலம் திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் அருணை நான் பாத்துக்கிறேன். டேய், ஆண்டிக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம நல்ல பிள்ளையா இருக்கணும். என்ன? டேய், உட்காந்து குடியேண்டா. அதான் மேல உட்காந்து குடிக்கிறேன்ல. சரி குடி. இப்படித்தான் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான். தாயில்லா பிள்ளை, கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பான். பாத்துக்க. குழந்தைன குறும்பு செய்யாம இருக்குமா? நான் பாத்துக்கிறேன். சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்திருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க. இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம். வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறிய? கேரகம். எனக்கு இன்னும் அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். பாம்பு கறி கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடல்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடுறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு. வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. ஐயா மச்சான், சத்தங்குத்தம் போடாத. நீ அவங்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடம் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? 1 வாரம் ஜெயில தேடுவானுங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்னா விஷமேறாத. நியாயமா இவன் உடம்புக்கு ஏறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே, சொல்ல முடியாது. அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. எங்க பார்த்தாலும் பூவா இருக்கே, இது என்ன பூ? இதுக்கு பேரு செக்குரா. வருஷத்துல 1 வாரம் தான் இந்த பூ பூக்கும். ஜப்பான்ல இந்த பூவை தெய்வமா கொண்டாடுவாங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல?
காதல் பாட்டு பாடும் வசந்த விழா சின்ன பூ கண்ணெல்லாம் வண்ணப்பூ அம்மம்மா அம்மம்மா என்னை போல் கன்னிப்பூ இன்னும் குழந்தை இல்ல நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் கொடுத்துருவியா? நான் கேக்குறேன். ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா, என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா, எடுத்து சொல்லம்மா. அவன் என்ன எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். வாங்க போகலாம். டேய் தொட்டை இடிச்சு போடுவேன், வாடா அந்த பக்கம். இந்த ராதா பொண்ணும் பார்க்க நல்ல அழகாத்தான் இருக்கிறா. செம்பகம் மாதிரி அதே குணம், அதே மனம், அதே கனம். இந்த பொண்ணையும் பிடிச்சி நம்ம அண்ணனுக்கு செட்டப் பண்ணி விட்டுட்டான்னு நம்ம அண்ணன் பைய ஒத்துக்கணும், அந்த ராதா போட்டு ஒத்துக்கணும். பெரிய சங்கடம் தான். காதல் ஒண்ணு உண்டாகி போச்சுன்னா நல்லா இருக்கு. அவனுக்கு தன்னால உண்டாகுது, எங்க அண்ணனுக்கு மாத்திரம் நான் வந்து உண்டு பண்ண வேண்டியதா இருக்கு. காதல்னு ஒண்ணு உண்டாகி போச்சுன்னா அப்புறம் பழி வாங்குறேன், பத்திரிகை நடத்துறேன், சமுதாயத்தை திருத்துறேன்னு அலையாம கிடப்பான். சமுதாயத்தை திருத்துறாங்களா முகரக்கட்ட? சமுதாயத்தை ஒரு ஆளா நின்று திருத்த முடியுமா? முட்டாப்ப இந்த வீட்டுல என்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரன் இல்லாமலே போயிட்டானே. இல்லையே, அருண் இருக்கிறானே. டேய் பல்லா, அந்த ராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்லா இருக்காங்க சித்தப்பா, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தப்பா. அப்படியா? அந்த ராதா உனக்கு அம்மாவா வந்தா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். அதுக்கு அப்பா ஒத்துக்கணுமே. அவன் கதக்கறான் விடு. அப்போ அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். என் திட்டப்படி நீ நடிச்சினா ராதா உனக்கு அம்மாவா வந்துடுவா. மம்மி மம்மி மம்மி. யார கூப்பிட்ட? உங்களை தான். நானா? மம்மியா? ஆமா மம்மி. என்ன பார்த்தா புள்ள பெத்த மாதிரியா தெரியுது? இனிமே என்ன மம்மின்னு கூப்பிட்ட உன் கூட பேசவே மாட்டேன். போங்க மம்மி, உங்களுக்கு என் மேல பிரியமே இல்ல. சரி சரி அழாத. மம்மின்னா மம்மி தான், நல்ல மம்மி. இதெல்லாம் உங்க அப்பா வேலையாத்தான் இருக்கும், அவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்பா